வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வெல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் கிரிக்கெட் ஆன் போர்டு. இன்னைக்கு பிரவீன் ப்ரோவால கொஞ்சம் தவிர்க்க முடியாத காரணங்களால வர முடியல. நம்ம அப்படியே இன்னைக்கு மேட்சுக்குள்ள போயிடலாம். நேற்று ரஹ்மான் டிவிலியர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணது நடந்துருச்சு. இந்த டோர்னமெண்ட்டுக்கு அலைவா இருக்கு. ஜிடி, டிசி, சிஎஸ்கே எல்லாம் இன்னும் கொஞ்சம் கன்டென்ஷன்ல வரலாம் இந்த பிளே ஆஃப்ல வரதுக்கு. ஸோ ஒரு நல்ல மேட்ச் டிசி பொறுத்த வரையும். ஏன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. பவுலிங்ல அடி வாங்கிட்டாங்க, அந்த எண்டோஸ்ல எல்லாம் அடி வாங்கிட்டாங்க. பட் பேட்டிங்ல அவங்களுக்கு பெரிய லெட் டவுனா இருந்தது பேட்டிங் தான். அதுல ஒரு சூப்பரான ஒரு கம்பேக். கேஎல் ராகுல் இன்னைக்கும் வந்து சூப்பரா ஆனாரு. இந்த பினிஷிங் இன்னைக்கு மேட்சுக்கு பரவாயில்ல, பினிஷர்ஸ் நல்ல பினிஷர்ஸ் தான் முடிச்சு கொடுத்தாங்க. இதே மேட்ச் மட்டும் முடிச்சு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, எல்லாமே கேஎல் ராகுல் தலையில தான் விழுவும். அது ஒண்ணு இருக்கு. கேஎல் ராகுல் கொஞ்சம் அந்த இடத்துல, ஏன்னா இன்னைக்கு அவரே டிசப்பாயிண்டட் தான் மேட்சை முடிச்சு கொடுக்க முடியலையேன்னு. ஒன்ஸ் டெல்லி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கண்டினியூஸா ஜெயிப்பாங்க. நம்ம லாஸ்ட் இயரும் பார்த்திருக்கோம், இந்த வருஷம் ஸ்டார்டிங்லையும் பார்த்திருக்கோம். ஸோ இது ஒரு நல்ல கிளியரான ஒரு நல்ல சைனு. இந்த டோர்னமெண்ட் கொஞ்சம் லாஸ்ட் ஃபியூ டேஸ் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா போறதுக்கு. அப்படியே ஓட்டு ரஹ்மான் டிவிலியர்ஸ், கிரிக்கெட் உங்களோட இதெல்லாம் சொல்லிருக்கேன். டெல்லி இதுதான் ஒரு கம்பேக்கான ஒரு மேட்ச் வந்து டெல்லிக்கு. இதுதான் போன மேட்ச் அப்படி பேட்டிங்ல வந்து கோட்டை விட்டாங்க. இந்த மேட்ச் அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இவங்க டெல்லியோட ஹிஸ்டரியிலே வந்து 220+ ரன்ஸ் வந்து சேஸ் பண்றாங்க. நீ வந்து கேஎல் ராகுல் பத்தி பேசினா, அந்த மேட்ச் சேஞ்சிங் பேட்டிங்னா இன்னைக்கு 10 நிசங்கா தான். 10 நிசங்கா அடிச்ச ஷாட் எல்லாம் சும்மா வேற மாதிரி இருந்துச்சு. அந்த சவுண்டு அவர் பேட்ல அடிக்கும் போது சும்மா லட்சுமி வெடி வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கு ஷாட், சும்மா கிளீனா பறக்குது எல்லா பக்கமும். அடிச்ச சிக்ஸ் எல்லாமே ரொம்ப கிளீனா. அவர் டேக் ஆன் பண்ண பவுலர்ஸுமே ரொம்ப இதா இருந்தாங்க. ஏன்னா கேஎல் ராகுல் நிமிஷம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அந்த சைடு நாண்ட்ரே பர்கர் எல்லாம் பாத்தீங்கன்னா 4 டாட் பால் வந்துருச்சு. நான் கூட ஐயோ லெஃப்ட் ஆர்ம் சீமர் கேஎல் ராகுல் திருப்பி அந்த கணக்கு போயிட்டேன். பட் அந்த இடத்துல 10 நிசங்கா எல்லாரையும் டேக் ஆன் பண்ணி சும்மா வச்சு நொறுக்குனாரு. போன மேட்ச் அவரை ஏன் டிராப் பண்ணாங்கன்னே தெரியல. போன மேட்ச் அவர் இருந்திருந்தாருன்னா அவர் ஒரு குரூஷியல் ஃபேக்டரா இருந்திருப்பாரு. பட் இந்த மேட்ச் சேர்த்து வச்சு செஞ்சு விட்டாரு. சரியான நாக்கு. அந்த அதர் ஹேண்ட் இந்தியா கிளீன் ஷாட் பத்தி பேசுறப்ப ராஜஸ்தான் பேட்டிங்கா ரியான் பராக் ஆடின ஒரு ஷாட்டும் சும்மா சூப்பரா இருந்துச்சு. அதுவும் எக்ஸ்ட்ரா கவர் எல்லாம் 6 அடிச்சாரு போற, அதெல்லாம் சும்மா பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுதான் கமெண்ட்ல கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அவர் கிரீஸ்ல வந்து ஸ்டெடியா நிக்காம ஆடிட்டு இருந்தாரு. இன்னைக்குதான் அவர் நின்று ஆடுறாரு, அதனாலதான் கிளீனா பால் வந்து மீட் பண்றாருன்னு. ஸோ வந்து ரியான் பராவுக்கும் அந்த கிரெடிட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். சும்மா சூப்பரா ஆடினாரு. அவரால் தான் இந்த ஸ்கோர் வந்துச்சு. டானோவன் பெரேரா அண்ட் ரியான் பராக் இவங்க 2 பேரால தான் இந்த ஸ்கோரே வந்துச்சு. அண்ட் அகைன் டிசி க்ரூசிங் திஸ் சேஸ். எந்த இடத்துலயுமே அவங்க மொமெண்டம் வந்து லூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் எந்த டீமுமே ரோல் அவுட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த டோர்னமெண்ட். ஸோ அதுக்கு வந்து டிசி ஜெயிச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் அகைன் இன்னைக்கு ராஜஸ்தான் ஜெயிச்சிருந்தாங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல நம்பர் 1 போயிருப்பாங்க, எல்லாத்தையும் கீழே தள்ளிட்டு. அதுவும் எனக்கு சந்தோஷம். இந்த டோர்னமெண்ட் அலைவா இருக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மிட் டேபிள் இருக்க டீம் வந்து எப்ப அவங்களுக்கு மேல இருக்க டீம் பீட் பண்றாங்களோ அப்பதான் வந்து இந்த டோர்னமெண்ட் வந்து வெல் அண்ட் ட்ரூலி அலைவா இருக்கும். சீக்கிரமே அந்த டாப் 4 ஃபிக்ஸ் ஆயிருச்சு, இந்த டாப் 4 தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த டயத்துல இன்னைக்கு டிசி வந்துட்டு ஆர்ஆர் பீட் பண்ணதா இருக்கட்டும், நேத்து ஜிடி வந்து ஆர்சிபி பீட் பண்ணதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குரூஷியலான வின்ஸ். இது வந்து யாருமே பிளே ஆஃப் ஸ்பாட் அவ்வளவு ஈஸியா சீல் பண்ண விடாம இன்னும் கொஞ்சம் டோர்னமெண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஆகும். இன்னைக்கு நமக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல போட்டு காமிச்சாங்க 2008ல இருந்து 2025 வரையும் இது வரையும் 200+ ரன் சேஸ் பண்ணது 5 தான் டோட்டலாவே. இந்த ஒரே சீசன்ல 6 சேஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து என்ன பேட்ஸ்மேனோட இன்டென்ட் மாதிரி இருக்கா, இல்ல விக்கெட் கொடுக்கறது வந்து ஃபுல்லா பிளாட் ட்ராக்கா கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்தவரை நான் என்னோட தாட் சொல்லிடுறேன். என்னை பொறுத்தவரையும் பேட்ஸ்மேனோட இன்டென்ட் மாதிரி இருக்கு, மைண்ட் செட் மாதிரி இருக்கு. என்னதான் பெரிய டோட்டலா இருந்தாலும் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்றது இல்லை. அவங்களோட ஷாட்டுக்கு போறாங்க, எல்லா பாலுக்கும் அக்ரெசிவா போறாங்க. நம்ம சில பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம், கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஸ்டெடி இன்னிங்ஸ் ஆடுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா பேட்டும் T20 ஃபார்மட்டே வந்து இவால்வ் ஆயிட்டு வருது, ஸ்ட்ரைட்டாவே அட்டாக் பண்றாங்க. அதுதான் மெயின் ரீசன் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களோட தாட் சொல்லிருங்க. இல்ல இதுல தாட்ஸ் பத்தி பேச ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்து அவங்க எல்லாருமே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு புஷ் கொடுத்து தான் ஆடுறாங்க எல்லா டீமும். ஏன்னா பின்னாடி எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டர் இருக்காங்க போது விக்கெட் போனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த ஃபேஸ் முடியும் போது எனக்கு இந்த ஸ்கோர் இருக்கணும் ஆன் போர்டு அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ்டு டார்கெட்ல ஆடுறாங்க. ஸோ அதனாலதான் வந்து கன்சிஸ்டன்டா 200+ ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த அதர் ஹேண்ட் பிச்சர்ஸும் இதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா இப்ப நம்ம லக்னோ மேட்ச் பார்த்தோம்ல, லக்னோ மேட்ச்லாம் 150 தான் அடிக்க முடிஞ்சது, பேட்ஸ்மேனால அடிக்க முடியலங்கும் போது பிச்சர்ஸும் ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி அந்த
ஃபியர்லெஸ் பேட்டிங் ஆடுறாங்க. அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்ததுல இருந்து ஃபியர்லெஸ் பேட்டிங் ஆடுறாங்க. அண்ட் டிசி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க இம்பாக்ட் பிளேயரை வந்து ஃபுல்லா பியூராவே ஒரு 7 பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வெளியில இம்பாக்ட் பிளேயர் உட்கார வச்சிருந்தாங்க. 5 பவுலரோட போறேன், எவ்வளவு ரன் வேணா கொடுத்துடுறேன், அதை என் பேட்டிங் வச்சு நான் அடிச்சுக்கிறேன், 8 பியூர் பேட்டர் வச்சு நான் அடிச்சுக்கிறேங்கிற ஒரு மைண்ட் செட்ல வராங்க. அந்த அந்த மாதிரி ஒரு ஃபியர்லெஸ் பேட்டிங் அப்ரோச்சாலதான் எல்லா டைமும் 200+ ஸ்கோர் வந்துட்டே இருக்கு கன்சிஸ்டன்டா. ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி தான் ப்ரோ. அதாவது அந்த ஃபியர்லெஸ் அட்டாக்கிங் மைண்ட் செட் எப்ப வருது அப்படின்னா, பிச்சில் அவங்க பார்த்தாடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீ பட்டா விக்கெட்டை போட்டு தரும்போது நான் இதுல பார்த்தாட்டு என்ன பண்ண போறேன், எல்லா பாலும் நான் வீசினாலே போகுது அப்படின்றதுனால அந்த ஃபியர்லெஸ் பேட்டிங்கான ரீசனே வந்துட்டு இந்த பிளாட் ட்ராக்ஸ் தான் நான் சொல்லுவேன். லக்னோ மாதிரி பிச்சர்ஸ் எல்லாம் எனக்கு மேட்ச் நடக்கும்போது எனக்குலாம் ஆர்வமா இருக்கும். அப்பதான் வந்து ஓகேடா இந்த பிச்சில் ஏதோ இருக்கு, இந்த பிச்சில் நல்லா இருக்கு, நீ முடிஞ்சா அடிச்சுக்கோன்ற மாதிரி கேமை வந்து அங்கதான் பார்க்க முடியும். ரியான் பராக் அண்ட் டோனோவன் பெரேரா இவங்க 2 பேர் தான் ஹைலைட்டு. சூப்பரா முடிச்சு கொடுத்தாரு டோனோவன் பெரேரா. ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்ல சூரியவன்சி அண்ட் ஜெய்ஸ்வால் பவர் பிளேலயே, அதுவும் முதல் 2 ஓவர்லயே விக்கெட் விடுறாங்கன்றப்ப அங்கிருந்து 200 220 ஆர்ஆர் அடிச்சிருக்காங்கன்னா அது சத்தியமா ஒரு பெரிய சாதனை. அந்த சாதனைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது ஒரு ரியான் பராக். ஃபார்ம் அவுட்ல இருந்தாருன்றத சுத்தமா டச்சே இல்லை. அவர் வருவாரு அவுட் ஆயிட்டு போவாருன்னு தான் எனக்கெல்லாம் ஸ்ட்ராங் பிலீஃப் இருந்தது. அடிச்சிருக்காரு, கடைசி 2 மேட்சா சூப்பரா அடிச்சிருக்காரு. ஒரு பாசிட்டிவ் சைன். துருவ் லாஸ்ட் மேட்ச் தான் நம்ம சொன்னோம், பெரிய இன்னிங்ஸ் தான் வேணாம், ஜஸ்ட் ஒரு 130 140 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினா போதும்னு. இன்னைக்கு சூப்பரா பண்ணாரு. ஏன்னா இனிஷியலா 2 விக்கெட் போயிருக்குன்றப்ப இந்த மாதிரி ஆடி கொடுத்தது சூப்பரா இருந்துச்சு. ஜடேஜா அஹெட் ஆஃப் டோனோவன் பெரேரா, அதுவும் நல்ல மூவ் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறதுக்காக. என்னதான் லேட்டா வந்தாலும் இந்த குல்தீப் யாதவ் 3 6 அடிச்சாரு, அது வேற விஷயம். பட் ஜடேஜாவுக்கு கொடுத்த ஜாப சூப்பரா பண்ணிட்டாரு. ஓவராலா இன்னைக்கு வந்து ஆர்ஆரோட பேட்டிங் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஓப்பனர்ஸ் டச்சே பண்ண முடியாது. ஏன்னா இந்த சீசன் த்ரூ அவுட்டா அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் இயரும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நல்லா அடிக்கல, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து டெல்லி நல்லா போட்டாங்க, அது ஒண்ணு. அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஆவலா காத்திருந்தோம் சூரியவன்சி ஸ்டார்க். அதை பெருசா பார்க்க முடியாம போயிடுச்சு. ஏன்னா விக்கெட் எடுத்துட்டாரு. இந்த சைடு ஜேமிசன் யாரையோ அடிச்சிட்டாரு சூரியவன்சி. ஜேமிசன் அடி ஆகிட்டாரு, ஜேமிசன் அவுட் ஆயிட்டாரு. கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு பாக்குறதுக்கு. மிச்சல் ஸ்டார்க்கோட இன்க்ளூஷன், இன்னைக்கு மிச்சல் ஸ்டார்க்கோட இன்க்ளூஷன் டிசிக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பூஸ்ட். இந்த ஒண்ணு அவரால் என்ன பண்ண முடியும்னு காமிச்சாரு. காசிமேட் ஆடிதாங்கிற மாதிரி ஜெய்ஸ்வால் எடுத்ததா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இன்னைக்கு 3 விக்கெட்டுமே சும்மா சொல்லி எடுத்தாரு, டெரிஃபிக்கா போட்டாரு. அண்ட் ஜேமிசன் வைபவ் சூரியவன்சியை எப்படி எடுக்கணும்னு காட்டிட்டாரு இன்னைக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஏன்னா போன மேட்சே வந்து ஹர்ஷ்தீப்போட யார்கர்ஸ்க்கு வைபவ் சூரியவன்சி பயங்கரமா ட்ரபிள் ஆயிருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் அந்த லென்த்ல போட்டாலோ இல்ல ஷார்ட்டா போட்டாலோ தான் பேட்டை விடுறாரு. யார்க்கிங் லென்த் போடுறப்ப ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஜஸ்ட் 30 தான் இருக்குதுங்கும் போது அதை வந்து கிளீனா டிசி வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணி ஜேமிசன் வந்து அந்த டால் பவுலரோட யார்க்கர் இன்னும் எஃபிஷியன்டா இருக்குங்கிறதால அந்த போட வச்சாங்க. அண்ட் இன்னைக்கு அவுட் ஆயிட்டாரு. ஸோ ஒரு நேக்க வந்து கிராக் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசி வந்து சூரியவன்சி எடுக்கிறதுக்கான ஒரு நேக்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் எப்படிப்பா ட்ரேட் எப்படி நல்லா இருந்துச்சா? பரவாயில்லப்பா, போதும், இது போதும் எங்களுக்கு. ராணாவை விட டோனோவன் பெரேரா நல்லா அடிச்சிருக்காரு இந்த சீசன்லயும். அதான் நல்லா அடிச்சிருக்காரு. ஆனா ஒரு 50 போட்டிருந்தாருன்னு வச்சுக்க ராணா, சத்தியமா அப்செட் ஆயிருப்பேன் நானு. ஏன்னா தெரியாம ப்ராட்காஸ்ட் சேனல்ல வேற தேங்க்ஸ் ஃபார் டோனோவன் பெரேரா டிசின்னு போட்டு விட்டேன். அங்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் ராணான்னு போட்டு விட்டுருப்பானுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாருன்னா எனக்கு ஓகே தான்ப்பா. டோனோவன் பெரேரா நல்ல பிக்கு. ஹிட்மேர் மாதிரி ஒரு பிளேயர் ஃபார்ம் அவுட்ல இருக்கப்ப இந்த மாதிரி ஒரு பிளேயர் வேணும் தான், கரெக்டா கிடைச்சிருக்காரு. அவங்களுக்கு தேவை இந்த டீம்ல ஒரு பினிஷர். அது ஹிட்மேர்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கலங்கமோ டோனோவன் பெரேராவும் நம்பி கொடுத்துருக்காங்க. அவர் இந்த டோர்னமெண்ட்ல நிறைய வின்னிங் நாக்ஸ், 7 மேட்ச்ல 4 இன்னிங்ஸ் அவர் தனியா நின்று அடிச்சு கொடுத்துருக்காரு. எல்லாமே 40+ ஸ்கோர். இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான அடி, 365 ஸ்ட்ரைக் ரேட் கிட்ட ஆடிட்டு இருந்தாரு. யாரு போட்டாலும் அடிப்பாங்கிற மாதிரி தான் அடிச்சாரு. டெரிஃபிக்கான நாக் பை டோனோவன் பெரேரா. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட், ரியான் பராக் என்னத்தை கலந்து அடிச்சாருன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இத்தனை மேட்சா ஃபார்ம் அவுட்ல இருந்துட்டு அந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரி உருமாறி வந்து ஆடுறாரு. ஒரு பூஸ்ட், எனர்ஜி பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. என்ன கதை? அவன் அடிச்ச அதே வேப்பு எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. என்ன கதை, என்ன பண்ணீங்க? எனக்கு தெரியாதுப்பா. ஒரு மேட்ச் பேன் பண்ணணுன்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. கிடைச்ச வரையும் லக்குன்னு இந்த மேட்ச்ல வந்து அடிச்ச மாதிரி இருக்கு எனக்கு. ஏன்னா பேன்ன்றது எவ்வளவு தெரியும், அது கேப்டனு தூக்கி ஜெயில எல்லாம் போடுவாங்க அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா அதுல இருந்து கொஞ்சம் வெறியாகி அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொல்ற மாதிரி கலந்து போட்டிருந்தாலும் போட்டு இருப்பாரு.
அவர் ஆடின ஷாட் எல்லாம் ஸ்வாக் ப்ரோ, அப்படியே அடிச்சு நிக்கிறாரு. நான் தான்லே அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்வாகா இருந்துச்சு எல்லா ஷாட்டுமே பார்க்கும்போது. அது நீங்க சொன்ன அந்த கெயில் ஜேமிசனோட இதை நான் மென்ஷன் பண்ண நினைச்சேன். வைபவ் சூரியவன்சிக்கு போட்ட பால் லைக் இன்னைக்கு வந்து அவங்க வந்து அது எப்படி எவ்வளவு கிளியர் கட் பிளான்னா, இன்னைக்கு அவங்க டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பிளேயரை உட்கார வச்சுட்டு கெயில் ஜேமிசன் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபாரின் பிளேஸ் வந்து அவருக்காண்டி அது கெயில் ஜேமிசன் வைபவ் சூரியவன்சி அது எவ்வளவு கிளியர் கட் பண்ணா அவர் விக்கெட் எடுக்கணும்ன்றதுக்காண்டியே அவரை கொண்டு வந்துட்டு அதுக்கு எந்த யாரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த 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 டோர்னமெண்ட்ல 2-3 மேட்ச் ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அந்த டேவிட் மில்லரை உட்கார வச்சுட்டு அந்த பிளேஸ் அவரை கொண்டு வந்திருக்காங்க. அது சூப்பரா பண்ணி கொடுத்திருந்தாரு. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பாசிட்டிவ் என்னன்னா, ஒன்னு டொனோவன் ஃபெரேரா நீங்க சொன்னது, இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓபனர்ஸ் ஆன்லைனா இங்க வந்து ரன் வராதுன்ற, ஓபனர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவுட் ஆயிட்டாங்க. ஓபனர்ஸ் ஆன்லைனா இங்க ரன் வராதுன்றது வந்து ஒரு பெரிய இதா இருந்துச்சு. இது வந்து இந்த டோர்னமெண்ட்ல வந்து லைக் நீங்க குவாலிஃபை ஆகி எங்கேயோ ஒரு இடத்துல டெஸ்ட் ஆகி அடி வாங்குறதுக்கு அந்த சுச்சுவேஷன் இங்கேயே டெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு எப்படி நம்ம அடாப்ட் பண்ணணுன்றது இங்கேயே ஆடிட்டாங்கன்றது வந்து ஆர்ஆர் சைட்ல இருந்து பார்க்கும்போது பயங்கரமான பிளஸ். டோனோவன் ஃபெரேரா வந்து குல்தீப் யாதவ் வந்து 3 இன்னிங்ஸ்ல 2 தடவை அவுட் ஆயிருக்காராமா. இந்த இன்னிங்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் 3 இன்னிங்ஸ்ல 2 தடவை அவுட் ஆயிருக்காங்களாம். குல்தீப்புக்கு ஒரு ஓவர் வச்சிருந்தாரு டொனோவன் ஃபெரேரா வரும்போது. ஏன்டா மேட்ச் அப்ப 18வது ஓவர்ல தான்டா ஒப்பியாடா அப்படின்னு சொல்லிட்டு 18 அதுக்கு மேட்ச் அப் இருக்கட்டும், அதுக்கு இருப்பா இவங்ககிட்ட இருக்க 5 பவுலர்ஸ் தான், இவங்க எப்படியா நகர்த்தி குல்தீப் யாதவ் முன்னாடி முடிச்சு விட்டுருக்கணும். இவங்க டொனோவன் ஃபெரேரா வந்தோடனே மேட்ச போடுறாங்க. 3 இன்னிங்ஸ் 2 தடவை, ஆனா 3 6. ஏன்னா அவுட் ஆனது 2 தடவை, போடுறது 3 6ன்ற மாதிரி அந்த மேட்ச் 18வது ஓவர்ல தான் யூஸ் பண்ணுவியாடா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. அப்படி நீங்க ஸ்பின்னர் தான் போடணும்னா 18வது ஓவர்ல கண்ட்ரோல் இருக்க ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல் போட்டிருக்கலாம். பால பெட்டர் கண்ட்ரோல் ஃபிங்கர் ஸ்பின்னர் இருக்கும் போது அக்ஷர் பட்டேல் போட்டிருக்கலாம். குல்தீப் எப்பவுமே தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிற ஒரு பவுலர். அவர் அடிக்க போய் அவுட் ஆவாங்க, அதுதான் நடக்கும். ஆக்சுவலி 18வது ஓவர் அவர்கிட்ட சான்ஸ் எடுக்கிறீங்கன்னா இது என்ன மூணு எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு நட்ராஜனையும் போட்டு செதைச்சிட்டாங்க. ஆக்சுவலி அவருக்கு வந்து யார்கர் அவ்வளவா சரியா உழுவ மாட்டேங்குதோ எனக்கு தோணுது. ஸ்லாட்ல உளுந்துருது, வச்சு பேத்துன்னு பேத்துட்டாங்க. கடைசியா அவர் உட்காந்துருக்கிறத பார்க்கும்போதெல்லாம் பாவமா இருந்துச்சு எனக்கு. ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் பேக் ஸ்ட்ராங்கர்னு தான் ஃபீல் பண்றேன் நானு. அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு. நான் போன மேட்ச் சொன்னேன், ரியான் பராக் அவ்வளவு ஹார்ஷா இருக்க முடியாது, அவர்கிட்ட அந்த எபிலிட்டி இருக்கு, அவரால் ஷார்ட்ஸ் மேக் பண்ண முடியும், ஆனா பேட்ல இருந்து ரன்ஸ் வர மாட்டேங்குது அப்படிங்கறதுதான் ரொம்ப எவிடென்ட்டா எனக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி நட்ராஜன்ட்டே அது இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு வந்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா டோர்னமெண்ட்ல ஃபியூ மேட்சஸ் நல்லா போட்டிருக்காரு, நிறைய மேட்சஸ் வந்து பயங்கரமா அடி வாங்குறத பார்த்துட்டே இருக்கும். தட்ஸ் நாட் அ குட் சைன் ஃபார் டிசி. இன்னொரு குட் சைன் என்னன்னா, அடுத்த மேட்ச் அவங்க கைல் ஜேமிசனை வெளில எடுத்துட்டு லுங்கிங்கிடியை உள்ள கொண்டு வந்துருவாங்க. அப்படிங்கும் பொழுது அவங்க பவுலிங் லைனப் இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி எதுவும் பவுலிங்ல குளறுபடி பண்ணி கோமாளித்தனம் பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்பவே டீசென்டான பவுலிங் லைனப்பா டிசி தெரிவாங்க திருப்பி. டீசென்டானது இல்ல, ரொம்ப நல்ல பவுலிங் லைனப்னு சொல்லுங்க. இப்பவே டீசென்டா இருக்கு. அந்த லுங்கினிடி எல்லாம் உள்ள வந்துட்டா ரொம்பவே நல்ல பவுலிங் லைனப்பா இருக்கும். டிசியோட பேட்டிங் பத்தி பேசணும்னா நம்ம அன்னைக்கு பேசினதான் ப்ரோ. கேஎல் ராகுல் ஆடும்போது பார்க்க அழகா இருக்கும். நீ அடிச்சா அழகா இருக்கும் பாரி, கொஞ்சம் முடிச்சு மட்டும் கொடுத்துட்டு பாரி மேட்ச் அப்படின்ற மாதிரி இன்னைக்கும் வந்து அவரு முடிச்சு கொடுக்க தவறிட்டாரு. அன்னைக்கு நான் சொல்லும் போது நீங்க சொன்னீங்க, என்ன ப்ரோ நல்லா ஆரம்பிச்சீங்க ஆனா இப்படி அவரை ஓட்டுறீங்கன்ற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கும் நான் இன்னைக்காச்சும் முடிச்சு கொடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. பட் அதை இன்னைக்கும் பண்ணல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டைம் எனக்கு வந்து கேஎல் ராகுலுக்கு ஒரு பெரிய இஷ்யூ. ஏன்னா அவர் இது இங்கே மட்டும் இந்த டெல்லியில லாஸ்ட் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. லக்னோவுக்கு ஒரு 3 வருஷம் ஆனாரு, 3 வருஷமா அதான் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பஞ்சாப் ஆடினாரு, அங்கேயும் இதே தான் பண்ணாரு. ஓப்பனிங் ஆடி கடைசி வரையும் ஆடுவாரு, ஆனா மேட்ச் தோற்கும் அந்த மாதிரி பண்றது. இந்தியாவிலுமே ஓடிஐல வந்து மிடில் ஆர்டர் ஆடி நல்லா முடிச்சு போறாரு. அதே எப்போனா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இருக்கும்போது நல்லா ஹை லைன்ல முடிக்கிறாரு, பேஸ் பண்ணும்போது விக்கெட் விட்டு போயிடுறாரு. ஸோ பினிஷிங் வந்து அவருக்கு அவ்வளவா மேட்ச் முடிச்சு கொடுக்குறது வரல. ஸ்ட்ரைக் ரேட் எல்லாம் நல்லா தான் வச்சிருக்காரு. பட் என்ன உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்னா மேட்சை முடிச்சு கொடுக்கணும். நீங்க நின்று அந்த அடிச்ச ஸ்கோர்லாம் எப்போ யூஸ் பண்ணா நீங்க ஜெயிக்கணும். அப்பதான் இன்னொரு 4-5 வருஷம் தான் இருக்கு பீக் கிரிக்கெட். இன்னமும் அவர் வந்து அதை பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமா. பத்தும் நிசங்கா வந்து நம்ம ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் வந்து அப்ப பார்த்திருக்கோம் ஐபிஎல் வந்து டாமினேட் பண்ணி. சங்கா, ஜெயசூர்யா, ஜெயவர்தனே, அப்புறமேட்டு தில்ஷனு, அந்த மாதிரி பேட்ஸ்மேன் அப்ப டாமினேட் பண்ணி பார்த்தோம். ரீசெண்ட் டைம்ல ஸ்ரீலங்கால இருந்து பெரிய பேட்ஸ்மேன் யாருமே வரவே இல்லை. பவுலர்ஸ் அப்பப்ப வந்துட்டு தான் இருக்காங்க, ஆனா பேட்டிங் லெவல் வந்து யாருமே அந்த அளவுக்கு அவ்வளவு பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து ஐபிஎல் கொடுத்ததே இல்லை. இதுக்கு முன்னாடி அடிச்ச 50 வந்து 2003 வருஷத்துக்கு முன்னாடி பனுகா ராஜபக்சே தான் அடிச்சிருக்காரு. 2023 அடிச்சிருக்காருங்கும் பொழுது பாரு எவ்வளவு லேக்கிங்கா இருக்கு ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன். நம்ம ஓவர்சீஸ்னாலே ஸ்ட்ரெயிட்டா மைண்ட் வந்து ஆஸ்திரேலியன், இங்கிலாந்து அப்படிதான் போகுது, ஒரு நியூசிலாந்து அப்படிதான் போகுது. ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன்ட்ட இருந்து ரன்ஸ் வர்றது ரொம்பவே குரூஷியல். இந்த சீசன்ல நிறைய 40+ அடிச்சிருக்காரு, அதை பெருசா கன்வெர்ட் பண்ணாம விட்டாரு. இன்னைக்கு அவரோட இன்டென்ட் ரொம்ப கிளியரா இருந்துச்சு, ஒரு 60+ ரன் போட்டாரு. ஃபுல் கிரெடிட்ஸ் டு பத்தும் நிசங்கா.
செம்மையா ஆடுறாரு. ஆக்சுவலி பார்க்கவே நல்லா இருக்கு. ஒரு ஸ்ரீலங்கன் பேட்ஸ்மேன் வந்து ஐபிஎல் லெவல்ல வந்து ரன்ஸ் வர்றது பார்க்கவே நல்லா இருக்கு. ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் 10 நிமிஷங்க வந்து அப்போல இருந்தே பயங்கர கிளாஸ் ஆடுவாரு. ஸ்ரீலங்கா ஆடும்போது சொல்லவே வேணாம். இப்ப ரீசெண்டா கூட ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு 100 அடிச்சு தனியாலாம் மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த ஒரு எஃபிஷியன்சி நான் ஐபிஎல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்னைக்கு அது நடந்தது. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி 10 நிமிஷம் பேட்டிங் பார்த்ததுல. நீ 10 நிமிஷம் நீ சொல்ற மாதிரி கன்சிஸ்டன்டா இந்த சீசன் அடிச்சாரு. டெல்லி அவங்கள்ட்ட என்ன ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க போல. 6 மேட்ச்ல ஒரு 100 அடிக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டாங்க போல. அதனாலதான் டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அவர் வந்து கன்சிஸ்டன்டா ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல, கேஎல் ராகுல் கொஞ்சம் ஸ்லோவா ஆடுறதுக்கு இவர் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல பவர் பிளேல சூப்பராகவே அடிச்சுட்டு இருந்தாரு. என்ன எக்ஸ்பெக்டேஷன் வச்சு டிராப் பண்ணாங்கன்னு தெரியல. டிராப் பண்ணிட்டு அந்த நியூ யங்ஸ்டர் கொண்டு வராங்க. அப்ப மட்டும் இவங்களுக்கு எங்க இருந்து அது இதாகும் தெரியல. இது ஒரு பேட் மூவ். லாஸ்ட் மேட்ச் எடுத்தது. இந்த மேட்சுமே வந்து டார்கெட்டடா 10 நிமிஷம் எடுத்து இந்த மாதிரி ஆக்சுவலா ஏமன் பகதனி வந்து அந்த இன்டர்வியூல சொல்ல இன்னைக்கு எடுத்தாங்க. ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூ அதுல வந்து வேற வழி இல்லாம இன்னைக்கு வந்து அந்த லாஸ்ட் மேட்ச் ஆன டெபியூட்டன்ட் வந்து இன்னைக்கு இன்ஜுரி ஆகும். ஸோ வேற வழி இல்லாம நாங்க திரும்பி நிஷாங்காக்கு சான்ஸ் கொடுத்தோன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. அது வந்து கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இனிமேல் இந்த சீசனுக்கு வந்து த்ரூ அவுட்டா நிஷாங்கா தான் வச்சுக்கோங்கன்னு நினைக்கிறேன். வேற வழி இல்லாம கொடுத்தேன்னு வேற சொன்னாரா ப்ரோ அவரு? ஏதோ இப்பதான் பிக்ஸ் பண்ணிருக்கீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க உங்களோட பேட்டிங் ஆடுற. இப்ப வந்துட்டு ஒரு வழி இல்லாம கொடுத்தேனா? அதான் ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி அவர் அந்த கன்சிஸ்டன்டா வந்துட்டு நீங்க பெரிய ஸ்கோர்ஸ் வரலைனாலும் அந்த 30 ரன்ஸ் 40 ரன்ஸ் சிஎஸ்கே மேட்ச் கூட வந்துட்டு அந்த ஒரு 30+ 40+ அடிச்சுட்டு தான் அவுட் ஆவார். எல்லா மேட்சுமே அந்த 30-40 அடிக்கிறாரு அவர். அந்த அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து அந்த ஃபைன் லெக்லயா இருக்கட்டும், அந்த மிட் விக்கெட்லயா இருக்கட்டும், ஒரு ஃபிளிக்ல ஒரு 6 அடிப்பாரு. அது சும்மா பார்க்க சூப்பரா இருக்கும் ப்ரோ. அது பார்க்க அது மாதிரி லைக் மூவிங் ஆன். அவங்க பேட்டிங் ஆர்டர்ல வந்து இன்னைக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, 10 நிமிஷம்க்கு அவுட் ஆகுற வரைக்கும் வந்து கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆடிட்டு இருந்தாரு. அடுத்து அவரு கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நிதிஷ் ராணா வந்து அவருக்கு எந்த விதத்திலும் பிரஷர் போடாம அவர் ஒரு 17 பால் 33 வந்து ரொம்ப குரூஷியலான இடம் ப்ரோ. அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருந்தாலும் அப்பவே வந்துட்டு கேஎல் ராகுல் திருப்ப டேக் ஆன் பண்ண போய் அவர் அவுட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அவுட் ஆயிருந்தா இது அப்படியே கொஞ்சம் பண்டில் அவுட் ஆயிருக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா டெல்லியில வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் முடிக்கும்போது என்ன வேணா நடக்கலாம். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் நடக்கலாம். அதுல இந்த மாதிரி பண்டில் ஆயிருக்கு கூட எனக்கு வாய்ப்பு இருந்திருந்தப்போ அந்த இடத்துல அந்த நிதிஷ் ராணாவோட நாக்கு 17 பால் 33. ஆல்சோ நிதிஷ் ராணாக்கு வந்துட்டு நீங்க ஸ்பின் பவுலரை கொண்டு வந்தது வந்துட்டு எனக்கு அது நல்ல மூவா தெரியல. ஜடேஜா வந்துட்டு 2 ஓவர் ஆல்ரெடி போட்டாரு, பிஸ்னாய் 2 ஓவர் போட்டாரு. அவங்க 2 ஓவர் போட்டா போதும், மிச்சம் இருக்க எல்லாரும் 4 ஓவர் போட்டா முடிஞ்சிடும். அப்படின்றப்போ ஜடேஜாக்கு அந்த 3rd ஓவர் கொண்டு வந்து அந்த ஓவர் 18 ரன் போச்சு. அந்த மூவ் வந்துட்டு எனக்கு எந்த மாதிரி மூவ்னு தெரியல. அது கொஞ்சம் அடிச்சிச்சு. அதே மாதிரி பிஸ்னாயோட 2nd ஓவருமே வந்துட்டு 20 ரன் போச்சு. இந்த மாதிரி அந்த கரெக்டான டயத்துல யூஸ் பண்ணல. நிதிஷ் ராணாக்கு வந்து லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் படத்துக்கு வெளியே போட்டாரு. அந்த ஓவர் வந்து கேஎல் ராகுல் ஒரு 6 அடிச்சாரு. அப்படின்றப்போ அந்த நிதிஷ் ராணாவோட நாக்கு வந்து ஒரு உண்மையிலே இன்னைக்கு வந்து இவங்க இவ்வளவு ஈஸியா சேஸ் பண்றதுக்கு அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாக்கு. வந்து இன்னைக்கு கிளீனா டேக் ஆன் பண்ணாங்க. அவங்க டிசி ஜெயிச்சதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஆர்ஆர்ல இருக்க ஸ்பின்னர்ஸ் வந்து செட்டிலாவே விடல. டாமினண்டா வந்து மொரட்டுத்தனமா டேக் ஆன் பண்ணிட்டாங்க. அதுவும் கேஎல் ராகுலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு பிஸ்னாய் கூகுளி தான் போட போறாரு, லெஃப்ட் ஹேண்டரை விட்டா கஷ்டமாயிரும் தெரிஞ்சு அவரு டேக் ஆன் பண்ணாரு. நிதிஷ் ராணா சிங்கிள் ஆட விட்டு கேஎல் ராகுல் டேக் ஆன் பண்ணாரு. பயங்கரமா பேஸ் பண்ணாங்க இந்த இன்னிங்ஸ. கேஎல் ராகுல் சூப்பரா அடிச்சாரு. பிஸ்னாய வந்து கிளீனா தூக்கி 6 வச்சு சாத்திட்டாரு. அதனால லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வரும்போது நிதிஷ் ராணா அவர் வேலையை காட்டினாரு. நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணி 2 பேரும் ஆடினாங்க. பிஸ்னாய் கிட்ட ஒரு 7-8 தடவை பால் அடிச்சுட்டு 2-2 ஓடிக்கிட்டே இருந்தாங்க. பிஸ்னாய் வந்து செட்டிலாவே உள்ள, அவங்க ஃபீல்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி 2த்துலயுமே செட்டிலாவே உள்ள கிட்ட அடிச்சாலே 2-2-2 அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த மாதிரி ரன் சேஸ் பண்ணும்போது உனக்கு பவுண்டரிஸ்லயும் 6ஸ்லயும் மட்டும் டீல் பண்ணாம அந்த மாதிரி 2ஸ்லயும் டீல் பண்ற, அதுவும் ஃபீல்டர் ஒரு ஃபீல்டர் மட்டும் கரெக்டா டார்கெட் பண்ணி டேக் ஆன் பண்ணாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படி ஓடினதாலதான் எனக்கு தெரிஞ்சு பிஸ்னாய் வந்து கடைசியா அவர் தானே விட்டாரு அந்த 4-1 தடுக்க போய் விட்டாரு. அதனாலதான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரோன்னு எனக்கு தோணுது. அதுதான் நல்லா பேஸ் பண்ணாங்க டெல்லி இந்த இன்னிங்ஸ. டெரிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பை டெல்லி இன்னைக்கு. ஆர்ஆர் இன்னைக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அவங்களோட டே இல்லைன்னு எனக்கு தோணுது. அவங்களோட ஸ்பின்னர்ஸ்க்கு இன்னைக்கு பிச்லையும் அசிஸ்ட் இல்லை. பட் லென்ஸும் கொஞ்சம் போராதான் இருந்துச்சு. நிறைய ஓபி போட்டாங்க ஸ்பின்னர்ஸ். அதான் இன்னைக்கு அவங்களோட டே இல்ல. ஓவராலா ஒரு குட் சைன் என்னன்னா ஆர்ஆருக்கு வந்து ரியான் பராகோட பேட்ல இருந்து ரன்ஸ் வந்துச்சு இன்னைக்கு. டானோவன் ஃபெரரா அடிச்சுட்டே தான் இருக்காரு. ரியான் பராகோட பேட்ல இருந்து ரன் வந்ததுதான் ஆர்ஆருக்கு வந்து வெரி வெரி குட் சைன். பர்சனலா ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நேத்து வந்து ரஹ்மான் ப்ரோவால வந்து இந்த டாப் ஆஃப் த டேபிள் ஜோக் போட முடியல ரிமோட்டு. இன்னைக்கு வேல் ப்ரோவால அந்த ஜோக் போட முடியலன்றது எனக்கு கொஞ்சம் பர்சனலா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு வச்சிருப்பான் டானோவன் ஃபெரரா அடிச்சோன்னு. நல்ல வேலை
கடவுள் கடவுள் இருக்கான், கேஎல் ராகுல் இருக்கான், கேஎல் ராகுல் இருக்கான். சரி ஓகே விடுங்க, நான் ஒண்ணு நினைச்சேன் அங்க ஒண்ணு நடந்துருச்சு, என்ன பண்றது. இப்ப ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ்க்கு வந்துருவோமா? ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ்ல நீ மட்டும் ஆர்ஆர் சொல்லியிருந்த, நானு கிரிக்கார்த்தி ப்ரோ, பிரவீன் ப்ரோ எல்லாருமே டிசி சொல்லியிருந்தோம். ஸோ வந்து டிசி இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ப்ரெடிக்ஷன்ல எனக்கு ஒரு பாயிண்ட் வந்த மாதிரி இருக்கு. எங்கேயோ ஆரம்பிச்சேன், தோத்துக்கிட்டே வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 மேட்ச் தோத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசியா நீ கண்ணில் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு மேட்சும் பாட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா வாழ்க்கையை வெறுத்திருப்பேன் நானு. நல்ல வேலை டிசி ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வந்து நம்ம அடுத்த மேட்சுக்கு போயிடுவோம். நாளைக்கு வந்து முரட்டுத்தனமான ஒரு மேட்ச் இருக்கு சேப்பாக்ல. சிஎஸ்கே விசஸ் எம்ஐ. எம்ஐ இதுல தோத்தாங்கன்னா கன்ஃபார்ம் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். எம்ஐ இதுல இருந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கணும், அப்பதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கேக்கு இன்னும் 6 மேட்ச் இருக்கு, அதுல 5 மேட்ச் ஜெயிக்கணும்னு ஒரு சான்ஸ் இருக்கு. சிஎஸ்கே நாளைக்கு தோத்தாங்கன்னா அவங்களும் எல்லா மேட்சும் ஜெயிக்கணுங்கிற மாதிரி வந்துடும். சோ இதுல வந்து யாரை ப்ரெடிக்ட் பண்றீங்க? கிரிக்கார்த்தி ப்ரோ சிஎஸ்கே தான் சொல்லுவீங்க, நீங்க சொல்லிடுறீங்களா இல்ல நான் சொன்னதே இருக்கட்டுமா? நீங்களே அசியூம் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிருக்கேன். இல்ல பேசுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, அப்பதான் நாளைக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எம்ஐ இது வீக்கா இருக்கு, ஏதாவது சொல்லுங்க. நாளைக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிக்கணும்ன்றது என்னோட ஆசை. அதுவே நடந்தாலும் நல்லா இருக்கும். நான் சிஎஸ்கேவே ப்ரெடிக்ட் பண்றேன். நான் சொல்லிடுறேன், எனக்கு நாளைக்கு மும்பை தான் ஜெயிக்கும்னு தோணுது. அதுவும் ஸ்ட்ராங்கா நல்லாவே ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. சேப்பாக்ல ஆடுறாங்க, மும்பை ஹிஸ்டாரிக்கலாவே சேப்பாக்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. பங்காளிஸ் வந்து ஒரே மாதிரி ஒரு காம்படிஷன்ல விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு இப்ப 6 மேட்ச் மஸ்ட் வின்னு, இந்த மேட்ச் தோத்துட்டு சிஎஸ்கே மட்டும் நாங்களும் மஸ்ட் வின் விளையாடுறோன்ற மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அப்படி பார்க்கும்போது டோர்னமெண்ட்டே நல்லா இருக்கும். நாளைக்கு எம்ஐ தான் ஜெயிக்கிறாங்கன்னு எனக்கு தோணுது. அதேதான் நானும், நாளைக்கு எம்ஐ வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. எம்ஐ ஆக்சுவலி ரொம்ப நல்ல டீம், அதை வச்சுக்கிட்டு தோக்குறாங்கிற ஒரு ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு. நாளைக்கு ஒரு வின்ன போடுங்க, வின்ன போட்டு டோர்னமெண்ட்ல அலைவா இருக்கணும். அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் நாளைக்கு மேட்ச் தோத்தாங்கன்னா அவங்களும் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட்லாம் இல்லை, அவங்களும் 5-5 ஜெயிக்கணும், இவங்களும் 5-5 ஜெயிக்கணும் போது டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம 2 நாளா பார்த்துட்டு இருக்கோம், வெளில போவாங்கங்கிற மாதிரி இருக்க டீம்ஸ் எல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்கும் பொழுது நாளைக்கு மும்பை ஒரு வின்ன போட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஸோ ஐ எம் கோயிங் வித் மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி இந்த வீக்கே வந்து வீக்கோட நேமே பாத்தீங்கன்னா தெரியும், ரிவெஞ்ச் வீக். ஸோ ரிவர்ஸ் ஃபிக்ஷன்ல எந்த டீம்லாம் 8 விளையாடுச்சோ அந்த டீம் தான் ஆரம் ஃபுல்லா நல்ல ஒரு செட்டப். ஆல்ரெடி சென்னை வந்து மும்பை அடிச்சு ஒரு எப்படி ரொம்ப மட்டமா மும்பை தோத்தாங்க. ஸோ ஒரு கம்பேக் ரிவெஞ்ச் அந்த வீக்கை செட் பண்ணி கொடுக்கறதுக்கு இப்போ மும்பை ஒரு நல்ல ஸ்டேஜ் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த வீக்கும் எண்ட் ஆகும்போது ஆர்சிபி விசஸ் எம்ஐ. ஸோ ஸ்டார்ட்டும் சூப்பரா இருக்கு, எண்டும் சூப்பரா இருக்கு. With that note, we come to one conclusion for today's video. Viewers, நீங்களும் உங்க prediction points என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாளைக்கு யார் மேட்ச் ஜெயிப்பாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. See you in tomorrow's match, Bengali Sunday match review. Until then, bye from well present Rahman de Villiers and Kirkarthi.